அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதியான சத்யநாராயணன் தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அமைத்துள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய அறிக்கையை குழு அளிக்கும். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சியங்கள் சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டங்களை ஒன்றிய அரசு இயற்றியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் புதிதாக 113 தனியார் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துக்கு 22, மகாராஷ்டிரத்திற்கு 14, தமிழகத்துக்கு 5 மருத்துவக் கல்லூரிகளும் தொடங்க தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுவரை முழு கட்டணம் விலக்கில் சென்று வந்த உள்ளூர் வாகனங்கள் இன்று முதல் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஒரு நபருக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு விதிமுறைகளை உருவாக்க வலியுறுத்தி ஜூலை 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எதிரொலியால் போலீஸ் கமிஷனரான அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியான டேவிட்சன் ஆசீர்வாதம், சந்தீப் ராய் ரத்தோர் போலீஸ் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதே முதல் பணி எனவும் ரவுடிகளுக்கு அவர்களின் மொழியிலேயே சொல்லிக் கொடுப்போம் எனவும் புதிதாக பொறுப்பேற்ற சென்னை போலீஸ் கமிஷனரான அருண் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த 3 மாதத்திற்குள் ஆன்லைனில் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் தெருநாய் கணக்கெடுப்பு ஜூலை 10ஆம் தேதி தொடங்குகிறது என மாநகராட்சி ஆணையரான ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்திருக்கிறார். மூளையை உண்ணும் அபிமா குறித்து தேவையற்ற பதற்றம் இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: அதிகரிக்கும் தேவையால் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் பழைய மகளிர் விடுதிகளை கையகப்படுத்தி மறுசீரமைப்பு செய்து தோழி விடுதிகளாக மாற்ற தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. மதுரை, திருப்பூர், தூத்துக்குடி, திருவள்ளூர், புதுக்கோட்டை, கோவை ஆகிய இடங்களில் உள்ள பழைய விடுதிகளை 1 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு பல வசதிகளுடன் தோழி விடுதிகளாக்கப்பட உள்ளன. எட்டாவது அறிவிப்பு: துணை கலெக்டர், டிஎஸ்பி உள்ளிட்ட பதவிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வானது தமிழ்நாடு முழுவதும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் தேர்வானது பிற்பகல் 12:30 வரை நடக்கிறது. தேர்வு மையத்தின் அனைத்து நுழைவாயில்களும் தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னதாகவே மூடப்படும் எனவும் அதன் பின்னர் வரும் எவருமே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு: தமிழகத்தில் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதிய அடிப்படையில் 105 முதுகலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 105 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் தொகுப்பூதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நேற்று இரவு பலத்த மழையும் பெய்தது. இதை தவிர 13 மாவட்டங்களில் நேற்று மாலையில் தொடங்கி இரவு 10 மணி வரை மழையும் பெய்தது. கடைசியாக 11வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் 40 கோடியில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சரான ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி படகு இல்லம் வளாகத்தில் தொங்கும் பாலம், ஜீப் லைன் உள்பட பல்வேறு சாகச விளையாட்டுகள் கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் அமைச்சரான ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.